ஓகே காய்ஸ், ஸோ இந்த செமினாரை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க அவ்வளோ பேத்துக்குமே குட் ஈவினிங். அண்ட் என்னோட தேங்க்ஸ். நான் தேங்க்ஸ் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த செமினாரில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்க போகிறோம், இந்த செமினாரில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத நான் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல போகிற நான் யார், இந்த வயசுக்கு முன்னாடி இருக்க யார் அப்படின்னா, என்னோட பேர் யுகேஸ்வரன். ப்ளஸ் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அண்ட் நான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அப் டு வந்து ஒரு டென் டென் இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒரு ஃப்ரீலான்சரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு எனக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியிலும் ஒரு ஒரு டச் இருக்கு. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நான் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த செமினாரோடாக உங்களோட கனெக்ட் ஆகிருக்கேன். ஸோ இப்போ இந்த செமினாரில் நாம் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம ஏன் இதை படிக்கணும், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயம் பார்த்துப்போம். முதல்ல நம்ம நாட்டில் நிறைய விதமான பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனைகளோட சேர்த்து இன்ஃப்ளேஷன்ஸும் கூடுது. முன்ன காலத்தில், அதாவது இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா நம்ம நிறைய விஷயங்கள்ல வாங்கணும், செலவழிச்சோம். அதே 1000 ரூபா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 ரூபா மாறி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் பவர் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரியும் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு தான் போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பணப்புழக்கமும் அதிகமாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமுமே இந்த காசு, அதாவது 1000 ரூபா பெறுமதி இப்போ 5000 ரூபா இருக்க மாதிரி 2030 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 8000 வரைக்கும் ஒரு நாளுக்கான செலவு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 7 to 10% வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாயிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கக்குள்ள நம்ம வந்து 2030 அந்த காலகட்டத்தில் இன்னும் போறப்போ நமக்கு அதிகப்படியான தேவைகள் உருவாகுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த வேர்ல்டு மூமெண்ட்ஸும் மாறுது. இப்போ நீங்க அப்ராட்ஸ் போறீங்க, ஏதோ ஒரு தேவைக்காக போறீங்கன்னா, எனக்கு வந்து பணம் பிரச்சனையா இருக்கு, நான் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தா நான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபாரின் போறாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்றாங்க, நிறைய விஷயங்கள்ல இன்வால்மெண்ட் ஆகுறாங்க. அதெல்லாம் எதுக்காகனா, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த கான்செப்ட்ல, இந்த ட்ரேடிங்ல, இந்த எண்ட் ஆஃப் த ட்ரேடிங்ல உங்களுக்கு வந்து நான் ஏன் இதுக்கு வந்தேன், இதுல வந்ததுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நீங்களே வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நம்புறேன். அண்ட் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து யாருக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஃப்ரீலான்சரா இருக்கீங்க, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, அண்ட் வீட்டில் இருக்கவங்களா இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கீங்க, எல்லாத்துக்குமே இந்த செமினார், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ட்ரேடிங் அப்படின்ற வேர்ட்ஸை வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, எங்க முதல்ல கேட்டிருப்பீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாக்கு கோவிட் பீரியட்ல கேட்டிருப்பீங்க. ஸோ அப்போதான் நமக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னடா இது இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தைய நீங்க கேட்கறதுக்கே கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அதாவது 1971 இருந்து இந்த ட்ரேடிங் அப்படின்றது வந்து டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்படி டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட இந்த ட்ரேடிங்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க கேட்கறது, நீங்க இப்போ நீங்க நிறைய பேர் எல்லாரும் சொல்லி கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ எவ்வளோ நம்ம பின்னோக்கி இருக்கோம் அப்படின்றது வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல. ஐ திங்க் இந்த ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தைய நீங்க எல்லாருமே சாதாரணமா எப்போ கேட்டுக்கிட்டீங்க, எப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத எனக்கு ஒரு கச்செட்ல போடுங்க. உங்களுக்கு எப்போ வந்து இந்த ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தை வந்து, இந்த வேர்ட் அப்படின்றது எப்போ உங்களுக்கு எப்போ கேள்விப்பட்டீங்க? யாருக்காவது ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இருந்தா ஒரு செட்ல போட்டு விடுங்க. உங்களுக்கு தெரிய சொல்லுங்க. இந்த ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தைய எப்போ நீங்க கேள்விப்பட்டீங்க? உங்களுக்கு எப்போ இந்த ட்ரேடிங்ன்ற வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டீங்க? செட்ல சொல்லுங்க. ஏதாவது ஐடியாஸ்? எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஐ திங்க் ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரேடிங் அப்படின்ற வேர்டை எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பதான் தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தை எப்போ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு செட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தைன்னா என்ன? இந்த ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ எல்லாத்துக்குமே எல்லா விஷயமே ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தெரியத்தான் போகுது, தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு.
பட் இந்த ட்ரேடிங் என்ற வார்த்தை வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி இந்த ட்ரேடிங் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டது தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி. ட்ரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புராதன காலத்துல இருந்து இருக்கு. அதாவது பழைய காலத்துல இருந்தே நமக்கு ட்ரேடிங் என்ற வார்த்தை வந்து நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். அதாவது முன்ன காலத்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் வர்த்தகம் பண்ணியிருக்காங்கல்ல, அதை தான் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தாங்கிட்ட இருக்க பொருளுக்கு பதிலாக தாங்கிட்ட இருந்த பொருளை கொடுத்து அதுக்கு பதிலாக இன்னொரு பொருளை வாங்கிட்டு பண்டமாற்று முறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரேடிங் அப்படின்றது என்னது, ஒரு பொருளை அதிகமாக வாங்கி அது விலை கூடின டைம்ல அதை மார்க்கெட்ல செல் பண்ணி அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் பண்றாங்க. அதை தான் நம்ம நார்மலா வர்த்தகம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரேடிங்க்கும் ஆன்லைன்ல இருக்க ட்ரேடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆன்லைன்லயே இதெல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ பைனான்ஸ்ன்றாங்க, ஃபாரெக்ஸ்ன்றாங்க, என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்க இல்லையா, கிரிப்டோ கரன்சின்றாங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றது ஒரு நமக்கு சரியான விளக்கம் இருக்கணும். முதல்ல ட்ரேடிங் அப்படின்றது வந்து எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இப்போ ட்ரேடிங் நம்மளை சுத்தி நடக்கிறது அவ்வளவுமே ட்ரேடிங் தான். நீங்க வச்சிருக்க ஏடிஎம் கார்டு ட்ரேட் நடக்குது, நீங்க காசு போடுறீங்க, காசு எடுக்கிறீங்க பேங்க்ல, பேங்க் டிரான்சாக்ஷன் ஒரு ட்ரேடிங். கடைக்கு போயிட்டு சாமான் வாங்குறீங்க, கடையில போயிட்டு சாமான் வாங்குறது ஒரு ட்ரேடிங். யாருக்காவது காசு கொடுத்து வாங்குறீங்க, அது ஒரு ட்ரேடிங். ஃபினான்ஷியல்ல நீங்க என்னத்துல இன்வால்வ் ஆயிட்டுறீங்கனாலும் உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே ட்ரேடிங். இன்க்ளூடிங் நீங்க வந்து காசுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். நம்ம வந்து சர்வேலன்ஸுக்காக நமக்கு ஒரு காசு தேவைப்படுது. அந்த காசை ஏர்ன் பண்றதுக்கு அந்த ப்ராசஸ் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் அப்படின்ற கான்செப்ட் நம்மளை சுற்றி தான் இருக்கு. இந்த ட்ரேடிங் எப்போ டிஜிட்டலைஸ் ஆகப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 1971 தான் டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்டுச்சு. அதாவது ஆன்லைன்ல நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா, கரன்சி பேஸா இருக்கட்டும். கரன்சி பேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோ யூஎஸ்டியா இருக்கட்டும், யூஎஸ்டி கரன்சிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாலர் விட்டு விலை குறைஞ்சனால ஸ்ரீலங்காவில் டாலர் விட்டு மதிப்பே இல்லை. டாலர் விட்டு மதிப்பு குறைஞ்சனால ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அதிகமாயிடுச்சு. அந்த மாதிரியான நிறைய இப்போ கரண்ட் நியூஸ் பார்த்துருப்பீங்க. கோவிட் டைம்ல நம்ம கிரிட்டிக்கலாக இருந்த சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம். இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நிறைய கரன்சிஸ் சம்மந்தப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் இது பண்ணிருக்கு. இப்போ இந்த ட்ரேடிங் அப்படின்ற விஷயம் என்னன்னா, ஆன்லைன்ல நம்மளால ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கியோ அதை வித்தோ நம்மளால காசு பார்க்க முடியும். அதை தான் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ யூஎஸ்டி கரன்சியை நம்ம வாங்கி அதோட விலை குறைஞ்சிருக்கப்போ வாங்கி அதோட விலை எப்போ கூடுதோ அப்போ நம்ம விற்போம் இல்லையா, அந்த டைம்ல நமக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வரும் இல்லையா, அதுதான் நம்ம லாபம்னு வெளியே வருது. இதைத்தான் ட்ரேடிங்னு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதோட சேர்த்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற வேர்டு வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது. இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கு. ஃபாரெக்ஸ் அப்படின்றது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாதாரண மக்கள் நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது நமக்கு தெரியாமலே ரொம்ப வருஷம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். இன்டர்நேஷனல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவு காசு இதுக்குள்ள புரண்டுகிட்டு இருக்கு. அதாவது 7.5 பில்லியன் ட்ரில்லியனுக்கு மேல உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்குள்ள நமக்கு வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு, ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இருக்கிறதுலேயே பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு வேர்ல்டுல சொல்றாங்க. இந்த மார்க்கெட்டு தான் உலகத்துல இருக்க எக்கானமியை வந்து பெரிய லெவல்ல வந்து புரட்டி போடுறதுக்கான காரணம். இப்போ ஸ்ரீலங்கால டாலர் இல்ல, அந்நிய செலாவணி இவ்வளவு குறைஞ்சிருக்கு, அந்த நாட்டுல அவ்வளவு காசு இருக்கு, அண்ட் யூஎஸ் கிட்ட அதிகமான டாலர்ஸ் இருக்கு, அதிகமான கோல்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்ற மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்றத ஒருக்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாம இந்த ஃபாரெக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபாரெக்ஸ்குள்ள நாம ஏன் வந்தோம், ஏன் வரணும், அதுக்கான காரணத்துக்குள்ள நாம ஏன் வந்து தள்ளப்படுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இருக்காங்க, நான் எதுக்கு இதுக்குள்ள வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபாரெக்ஸ்குள்ள இந்த ஃபாரெக்ஸ் அப்படின்ற வேர்டுக்குள்ள, இந்த ஃபாரெக்ஸ் அப்படின்ற மார்க்கெட்டுக்குள்ள என்ன நடக்குது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எப்பயோ வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட, நீங்க எல்லாருமே இப்போ ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா. இப்போ ChatGPT அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா LLMன்னு சொல்லுவாங்க, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த LLM அப்படின்றது, இந்த ChatGPT அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக தான் போன வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1956லேயே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்போ கண்டுபிடிக்கப்பட்டது வந்து நமக்கு வந்து இப்போ தான் தெரியுது அப்படின்னா, இந்த இன்பிட்வீனில் இருக்க கேப்பில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பெரிய அளவு வந்து ஃபினான்ஷியலாக
பெரிய க்ரோ இருந்திருக்கும். அது நமக்கு பழக்கப்படுறதுக்கு, நமக்கு சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்ததுக்கு வந்து பெரிய லெவல்ல ஆயிடுச்சு. ஆனா என்னைக்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு ஒரு காலத்துல நமக்கு வந்து சேர்ற மாதிரி, நமக்கு எல்லாருமே ஒரு கட்டத்துல பார்ட் டைம் பிஸ்னஸ், பார்ட் டைம் ஏர்னிங்ஸ் அப்படின்றதுக்குள்ள நம்ம தள்ளப்படுறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். முன்ன காலத்துல செருப்பு போட்டுட்டு இருந்த நம்ம ஷூக்கு இப்ப கன்வெர்ட் ஆயிருக்கோம் இல்லையா? ஸோ மனுஷனுக்கு மனுஷன் பரிமாற்றங்கள் நடைபெற்று இருக்கிறப்போ, ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில கரன்சி வித்தியாசப்படும். கரன்சிக்கு இடையிலான பரிமாற்றங்கள் அதிகமா நடக்கும். ஏன்னா நமக்கு தேவை இருக்கு. மார்க்கெட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது பரிமாற்றங்கள் நிறைய வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. அதாவது இப்போ நம்மளும் சம்மந்தப்பட்டிருக்கோம். அது அத பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், காச கையாளக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் இருப்பாங்க. அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் கட்டாயம் இருக்கு. அண்ட் வந்து இண்டிவிஜுவல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ், அதாவது ரீட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்ற நாம இருப்போம். நிறைய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்கு, கவர்மெண்ட்ஸ் இருக்கு. இப்படி எல்லாருமே இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள தான் இருக்காங்க. ஏன் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய கரன்சிஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ரொட்டேஷன்ல மெயின்டைன் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. இவங்க கிட்ட இருக்க மணியை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு ஒருத்தங்கள் தேவை. அவங்களுக்கு இந்த மார்க்கெட் பிகஸ்ட் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல தான் இருக்கோம். எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற ஏடிஎம் கார்டு விசா அப்படின்றது ஒரு கம்பெனி. அது வெளிநாட்டுல தான் இருக்கு, ஸ்ரீலங்கா பேஸ்ட் இல்ல. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்டை நம்ம யூஸ் பண்றோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அவனுக்கு ஒரு கமிஷன் போகுது. ஸ்ரீலங்கால இருந்து இருக்க எல்கே வந்து யூஎஸ்டி கரன்சியா மாறுது. இல்லைன்னா ஏதோ ஒரு நாட்டு கரன்சியா மாறுறப்போ, அந்த இடத்துல ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்றவர் உள்ளுக்கு வராரு. இப்போதான் நாம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள நமக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும். நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள தான் இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா வேர்ல்டு இருக்க அவ்வளோ எக்கானமியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை எடுத்துக்கங்க. இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சா காய்ஸ்? உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, அதுக்குள்ள நம்மள இருக்கோம் அப்படின்றதுல ஒரு ஐடியா இருக்கா? இருந்தா சொல்லுங்க. ஒரு ஐடியா வந்திருக்கா? இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அப்படி ஒரு ஐடியா யாராவது இருந்தா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. எஸ்ன்னு ஒரு மெசேஜ் போட்டா சரி. எஸ். யா குட். யா. ஓகே. சரி, ஓகே. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா பார்த்துட்டோம். ஃபாரெக்ஸ் வந்து நமக்குள்ள எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கல. அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம வந்து இதுவரைக்கும் வந்து எப்படி டைரக்டா நம்மளால அப்ரோச் பண்ண முடியாது மார்க்கெட்டுக்குள்ள. இன்டைரக்டா தான் நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட தொடர்பு பட்டிருக்கோம். அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நாம வந்து டைரக்டா எப்போ உள்ளுக்கு போறோமோ, அப்போ நம்ம சாதாரண பர்சன்ஸ்ல இருந்து ட்ரேடரா கன்வெர்ட் ஆகுறோம். புரியுதா? நம்ம எந்த இடத்துல ட்ரேடரா கன்வெர்ட் ஆகுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ சாதாரண ஒரு சிட்டிசனா இருந்து நாம எப்போ ஒரு பிசினஸை கையில எடுத்து ட்ரேடிங்க்கு உள்ள வரமோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல, அப்போ அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடர் அப்படின்ற வார்த்தையோட நம்ம வந்து ஜாயின்ட் ஆகுறோம். அப்பதான் உண்மையான ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம பயணிக்கிறோம். இதுக்கான தேவை இருக்கு. அதுக்காக நம்ம படிக்கிறோம். இது வந்து ஃபியூச்சர்ல நமக்கு கண்டிப்பா தேவை. அதனால இது பண்றோம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராட்ஸ் யூரோப் கண்ட்ரீஸ பார்த்தீங்கன்னா, நார்மலாவே இந்த ட்ரேடிங்ல அதிகமான பேர் இருப்பாங்க. இப்போ ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் அத வந்து தப்பான புரிதலா உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஒரு மாசத்துல 1,00,000, ஒரு நாள்ல 10,00,000 அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, மேனிபுலேட் பண்றாங்க. நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணணும்? அப்படின்ற உங்கள ஆசைய தூண்டுறப்போ, அத நீங்க வேற விதமா எடுத்துக்கிட்டு, அதுல நீங்க நெறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. இப்போ சரியான ஒரு முறையில நாம எந்த சைட்ல போகணும்? நம்ம வே ஆஃப் எப்படி நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட பார்க்குறோம்? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க எப்படி பார்க்குறோம்? அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நீங்க நெறைய கன்சிடரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம சாதாரண ஒரு சிட்டிசன் எப்படி வந்து குளோபல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட வாரோம்? அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பொதுவா நம்ம வந்து நம்மள சுத்தி நெறைய விஷயங்கள், அதாவது நம்ம யூஸ் பண்ற ஏடிஎம் கார்டா இருக்கட்டும், இல்லன்னா நம்ம யூஸ் பண்ற கரன்சியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட டிபெண்ட் ஆயிருக்கு. இப்ப எக்ஸாம்பிள், நீங்க பேங்க்ல வந்து உங்களுடைய காச இது பண்றீங்க. பேங்க்ஸ் வந்து
சென்ட்ரல் பேங்க்குக்கு அனுப்புகிறான். சென்ட்ரல் பேங்க் வந்து கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் அந்த சென்ட்ரல் பேங்க்கிட்ட இருக்க காசை வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது குளோபல் மார்க்கெட் கிட்ட கொடுக்குது. அவன் வந்து ரிசர்வ் பண்ணுறான். அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ரொட்டேஷன் கிரியேட் ஆகுது. அங்கேருந்து தான் பேங்க்குக்கு நடக்க வேண்டிய பிரதானமான டிரான்சாக்ஷன் நடக்குது. அங்கிருந்து தான் உங்களுக்கான பேங்க் லோன்ஸாக இருக்கட்டும், பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாமே வருது. இப்போ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு நாட்டு விட்டு அந்நிய செலாவணின்றது டிபெண்ட் பண்ணப்படுது. ஒரு டாலரோட ரேட் இந்த அளவில் இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அப் அண்ட் டவுன்ஸை வந்து யூஸ்வலாக அப்டேட் பண்ணுறவன் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த வேர்ல்டே ரன் ஆகுது. அதனால தான் சொன்னேன், ஏடிஎம் கார்டுல இருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல தான் இருக்கு. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை தெரிஞ்சுக்க நமக்கு ஒரு 50 வருஷம் ஆச்சு, அவ்வளவுதான். தவிர அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் ஃபாரெக்ஸ் பத்தி யாருக்கும் தெரியல, ட்ரேடிங் பத்தி யாருக்குமே தெரியல அப்படின்னா, இந்த செமினார்ல உங்களுக்கு அந்த ட்ரேடிங் பத்தின நாலேஜ் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து கிரிப்டோவை சொல்றாங்க. கிரிப்டோ அதாவது பைனான்ஸ்ன்னு சொல்றாங்க. கடந்த 15 வருஷமா நீங்க இந்த கிரிப்டோல பார்த்துருப்பீங்க. பட் நமக்கு ஃபாரெக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 50 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஸோ இதுல பார்த்துருப்பீங்க. இதுல என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அதிகமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோஷியல் மீடியாவில் பரவலா நமக்கு தூண்டப்படுற விஷயம் அப்படின்னு இருக்கு. நம்மளை மெனிப்புலேட் பண்ற விஷயங்கள்னு நிறைய இருக்கு. நம்ம பார்க்கறதும் கேட்கறதும் தவிர அதை இயக்குறதுக்குன்னு பின்னாடி ஒரு கூட்டம் நம்மளை சுத்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ, நமக்கு ஏன் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பத்தின அறிவு நம்ம கிட்டத்துல வரல? இந்த கிரிப்டோ அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி அதிகமா நம்ம கிட்ட ப்ரொமோட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமான நாலேஜஸ் நமக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல தேவைப்படும். அண்ட் இதுல கிடைக்கிற ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் இருக்கும். ஒரு நாளைக்கு 7.5 ட்ரில்லியன் பில்லியன் கணக்கா வந்து ட்ரேட் ஆகுற மார்க்கெட், வேர்ல்டுலே பிக்கஸ்ட் மார்க்கெட். நாம போயிட்டு டெபாசிட் பண்ற காசை வந்து நம்ம பேங்க் ஒரு இடத்துல போடுதுன்ற மார்க்கெட். அப்படியாப்பட்ட இடத்துல நம்ம ட்ரேட் பண்றதுக்கு நம்ம எப்பயுமே ரெடியா இருக்கணும். பட் வந்து இப்போ இடையில இருக்க இன்டர்மீடியட்ஸ், இந்த புரோக்கரேஜ் அந்த மாதிரி ஆக்கள், இன்டர்மீடியட்டா இருக்கவங்க, மீடியேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, உங்களை ஒரு வேற ஒரு பாத்துக்கு வந்து தள்ளுறாங்க. அந்த பாத்துல இருந்து நீங்க கரெக்டா ஏதோ இப்ப நாம வந்து இன்னைக்கு இவ்வளவு நாள் மறைக்கப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு பரவலா சமூகத்துக்கு வந்து சேருது இல்லையா? நம்மள மாதிரியான சாதாரண காமன் பீப்புளுக்கு ஒரு கட்டத்துல நமக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சாகும். அதை யாராலையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அப்படியாப்பட்ட மார்க்கெட்டை நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் இந்த இதுல சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24/7 வந்து ஒர்க் ஆகும். அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனா இருக்கும். இதுல வந்து நீங்க பெரிய அளவு கேபிட்டல் எல்லாம் போட்டு ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரியான அறிவு வந்து சரியான உங்களுக்கு மைண்ட் செட் இருந்தா உங்களால நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் இதை படிக்கிறது ஒன்றும் பெரிய இல்லை, அது கம்பி சுத்துற கதைலாம் இல்லை, ஈஸியா படிச்சுக்க முடியும். அண்ட் அதிகமான பணப்புழக்கம் வந்து இந்த மார்க்கெட்ல தான் இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ள இதெல்லாம் சம்மந்தப்படுதுன்னா, உலகத்துல ஏதாவது ஒரு கிரைசிஸ், ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அது இந்த மார்க்கெட்ல வேலை செய்யும். இப்போ வந்து அமெரிக்கன் ஜனாதிபதி ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாரு அப்படின்னா, அமெரிக்கா சம்பந்தப்பட்ட கரன்சில ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் ஏதாவது ஒரு எக்கானமி ஸ்ரீலங்காவில் ஏதாவது ஒரு கிரைசிஸ் நடச்சுன்னா ஸ்ரீலங்காவோட எக்கானமியில் வந்து ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? அதாவது ஸ்ரீலங்காவோட காசு பெறுமதி குறைஞ்சி, உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கிற அந்த எக்கானமிக் கிரைசிஸ்னால தான் வருது. இப்படி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள எந்த நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுனாலும் அந்த நாட்டில் அது சம்பந்தப்பட்ட கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது எஃபெக்ட் ஆகும். புரியுதா? இப்போ யூஎஸ் டாலரோட பெருமதி அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒரு ஸ்ரீலங்காவையும் யூஎஸ் கரன்சியை பார்க்குறப்போ ஒரு டாலரோட பெருமதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னுக்கு வந்து $250 கிட்ட இருந்துச்சு, $200 இருந்துச்சு. நமக்கு கொரோனால அப்படி பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவோட பெருமதி வந்து பார்த்தீங்கன்னா $345 வரைக்கும் போணுச்சு. அதுக்கான ரீசன் என்ன? ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு கிரைசிஸ், ஸ்ரீலங்காவில் நடந்த எக்கனாமிக்கலான ஒரு பிரச்சனை தான் நம்ம நாட்டில் அந்த பெருமதியை குறைச்சு காட்டுது. இப்போ இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்ல நாம ஏன் வந்தோம் அப்படின்றதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட்லேயே உலகத்திலேயே அதிகமான காசு பொருளிடுறோம், அந்த மார்க்கெட்டை நோக்கி நம்ம நகர்றோம். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மக்கிட்ட இந்த விஷயங்களை நமக்கு மறைக்கப்பட்டாலுமே அது ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து சேரும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த இதில் 50 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணாலும் இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருப்பான், அது ஏன் நமக்கு தெரியலைன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம்
அது ஒரு விஷயம் நமக்கு வந்து சேரும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். சில நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என் மூலியமா நீங்க இதை கத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைவர்ஷன்ஸ், நிறைய டைவர்ட் ஆகியிருந்தாலும் புதுசா ஒரு பிஸ்னஸை நீங்க ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய மைண்ட்ல போட்டிருக்குங்க, எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைச்சாச்சு, என்னோட லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு வே ஒன்று வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஃபியூச்சர்ல எப்படி நமக்கு வரப்போகுது அப்படின்றது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். 50 வருஷத்துல என்ன நடந்துச்சு? அதாவது 1971ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்படின்னா ஆன்லைன்ல நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது இருந்திருக்கு. ஆனா டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டது வந்து 71லனாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு பிளாட்ஃபார்ம், அதுக்கான விஷயங்களை வந்து ரெலவெண்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை வச்சு நமக்கு என்ன பண்ண முடியும்னா, ஒரு லாங் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடு இன்கம் கிரியேட் பண்ண முடியும். எப்படி நம்ம முன்னாடி போயிட்டு கடையில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். முன்னாடி செருப்பு போட்டிருந்தவங்களுக்கு நம்ம ஷூ போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாட்டில் இருக்க ஃபேஷன் டிசைன் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், அதை நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணி பாவிக்கிற லெவலில் நம்மளுடைய டெக்னாலஜிஸ், நம்மளுடைய வளர்ச்சி மாறிட்டு இருக்கப்போ, நாம வந்து நீங்க வந்து இதுக்குள்ள போகலைனாலும் ஒரு கட்டத்துல நீங்க இதுக்குள்ள தள்ளப்படுவீங்க அப்படின்றத சொல்றேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்றது குளோபலைஸ் பண்ணப்பட்டது. எல்லா நாட்டுக்கும் இது எல்லா நாட்டு கரன்சியோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு. எந்த நாட்டுல என்ன நடந்தாலும் அந்த கரன்சியோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இன்க்ளூட் இருக்கனால, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள தான் வந்தாகணும். அதுக்கான தேவை தான் இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல இன்ஃப்ளேஷன்ஸ்னால, அதான் சொன்னேன்ல, 2030ல கிட்டத்தட்ட இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு நாளைக்கான குடும்பத்துக்கான வருமானம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது செலவு 2000 2500 இன்னைக்கு இருக்கு. வேலைக்கு போற அவ்வளவு பேத்துக்குமே தெரியும். அதே இன்னும் 5 வருஷத்துல 8000 மாறுறப்போ, அதுக்கான தேவை நமக்கு அதிகரிச்சிருக்கும். அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க யோசிப்பீங்க, ஓகே, அப்போ ஒரு யுஎஸ் சார் சொன்னாரு அப்படின்னு யோசிக்க கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட எக்கானமில ஒரு நம்மளால ஈஸியா எக்ஸஸ் பண்ண முடியும். நீங்க உங்க மொபைல் இருந்தா போதும், உங்களால எக்ஸஸ் பண்ணிக்க முடியும். உங்கள்ட்ட கம்ப்யூட்டர் இருந்தா போதும், இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இது பண்ண முடியும். ஸோ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம எப்படி போறோம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட்டுக்குள்ள நெறைய விஷயங்கள படிக்கணும். இப்போ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ள போறோம். இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்மளால போ முடியாது. இந்த பேங்க்ஸ் எல்லாம் டைரக்ட்டா போமாட்டாங்க. அதுல ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. நடுவுல ஒரு புரோக்கரேஜ் இருப்பாரு. அவர் தான் நமக்கு ஒரு கீ குடுப்பாரு. அந்த கீய கொண்டு போய் தான் நம்ம அந்த எக்ஸஸ் பண்ண முடியும். நம்மளுடைய ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட நம்மளால எக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப சாதாரணமா இருக்க ரீட்டெய்லர்ஸால, சரிங்களா? சாதாரணமா நம்ம ரீட்டெயிலா இருக்கோம். அந்த ரீட்டெய்லர்ஸால இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட டைரக்ட்டா அப்ரோச் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மீடியேட்டர் வேணும். அதான் புரோக்கரேஜ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த புரோக்கரேஜ வச்சு தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு இருக்கு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு இருக்கு. அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்க கரன்சிய நம்ம ட்ரேட் பண்றது தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி நம்ம இது பண்றோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அதே மாதிரி வேர்ல்டு வைடா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்றாங்க. காசை போட்டு காசு பார்க்குறாங்க. அந்த அளவு பார்க்குறப்போ நம்ம அந்த நிலைக்கு தள்ளப்படுவோன்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி நாம வந்து டைரக்டா அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல அப்ரோச் ஆக முடியாது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மீடியேட்டர் தேவை. நடுவுல வந்து ஒரு புரோக்கர் தேவை. அந்த புரோக்கர் ஊடாக தான் நம்மளால ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இது பண்ண முடியும். வேர்ல்ட்ல இருக்க எல்லா ட்ரேடர்ஸுமா இருக்கட்டும், எல்லா எக்கனாமிஸ்ஸா இருக்கட்டும், எல்லா வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸுமே இதை பேஸ் பண்ணி தான் உள்ளுக்கு போறாங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்குள்ள யார் யார் இருக்கா, நம்ம இதுக்குள்ள எப்படி எல்லாம் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரேடிங்கை கம்பேர் பண்றப்போ உங்களை சுத்தி இருக்க விஷயங்களை பத்தி நம்ம கொஞ்சம் ஐடியா எடுப்போம். ஸோ இதுக்குள்ள கீறுனா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஓகே, எஸ். ட்ரேடிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்கை உங்களுக்குள்ள எப்படி மேனிப்புலேட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்றது பாருங்க. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட்கட்ஸை வந்து நிறைய வந்து உங்களுக்குள்ள வந்து திணிக்க பார்க்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு வேர்டு கேட்டாலோ, ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டாலோ, அதை ஈஸியாக earn பண்ணிடலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இந்த வேல போனால் சிக்னல்ஸ் வாங்கலாம், ஏதோ பண்ணால் உங்களை வந்து ஈஸி சம்பாதிச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ப்ராப்பர் வேல போக முடியலை அப்படின்னு சொன்னால், நம்மளால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில ஏர்ன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 5 வருஷம் ஆச்சு. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம்னா, நான் ஏர்ன் பண்ண தொடங்குனது வந்து 5 வருஷமா இருக்கு. அதுக்கு முன்னுக்கு நான் 14 வருஷமா இந்த அந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஃபீல்டுல இருக்கேன்.
அதுலேருந்து எனக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சுன்றப்போ சாதாரணமாக நார்மலாக இருக்க பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரேடிங் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வரக்குள்ளேயே நிறையா இருக்கும். அவன் இந்த ட்ரேடிங் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரக்குள்ளேயே உங்களை பாதி பேர் மறைச்சி நீங்கள் இந்த சைடில் போகக்கூடாது, நீங்கள் வேற வேல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க. சரிங்களா? அப்படி அனுப்புறவங்க தான் இந்த மார்க்கெட்ல இருக்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸா இருக்கட்டும், சோஷியல் மீடியால கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களா இருக்கட்டும். இவங்கனால நீங்க நிறைய டைவ் பண்ணி நிப்பீங்க. நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னு வைங்களேன், ஒரு சோஷியல் மீடியால ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்துருப்பீங்க. அவங்க மூலியமா ஒரு டிரெக்ஷன் மாறி போயிருப்பீங்க. ஸோ அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இங்க என்ன நடக்குதுன்னா, கண்டென்ட் கிரியேஷன் இருக்குதே தவிர அந்த ப்ராப்பரான நாலேஜ் ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க என்ன மீட் பண்றதுக்கு எத்தன வருஷம் இப்போ சம்டைம்ஸ் வந்து இப்ப தான் நீங்க நெறைய பேர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னோட நாலேட்ஜ ஷேர் பண்றதுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி, அதன் மூலியமா தான் நான் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண வைக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த இந்த ஒரு கேப்ப நடுவுல இருக்க சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து இல்லாம ஆக்கிருது. இப்ப நீங்க என்னத்த நம்புவீங்க? நான் சொல்றத விட அந்த சோஷியல் மீடியால சொல்ற விஷயங்களுக்கு நெறைய எஃபெக்ட் ஆவீங்க. அதுக்கு ட்ரிகர் ஆவீங்க. இப்ப நீங்க நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ்லயே நம்ம பார்க்குற முக்காவாசி விஷயங்கள் நெகட்டிவிட்டி இல்லையா? ஸோ அதனாலேயே நமக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி வந்து புகுத்தப்படுது. நம்ம பார்க்குற அட்வர்டைஸ்மென்ட் நம்மள வேற ஃபோக்கஸ்க்கு உருவாக்கி வேற இடத்துக்கு கொண்டு போக சொல்லுது. அத பை பண்ணு அப்படின்னு சொல்ல வைக்குது. நம்மள எல்லாருமே சுத்தி மேனிபுலேட் பண்றது, நம்மள அறியாம நம்ம அதுக்கு ஏத்த மாரி இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த ட்ரேடிங்க பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்குள்ள சாதாரண நம்ம பார்க்குற சோஷியல் மீடியால நெறைய மாரியான ஃபேக்கான விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து இது ஒரு தப்பான விஷயம். இது ஒரு கேம்பிளிங்கு. இல்லன்னா இதுல வந்து ஷார்ட்கட்ஸ் நெறைய இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. பாட்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க இங்க இவ்ளோ பே பண்ணுங்க. இந்த விஷயத்த பண்ணா இப்படி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். நெறைய கேம்பிளிங் சைட்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஆன்லைன்ல கேம் விளையாடுங்க. அந்த மாரி நெறைய டைவர்ட் பண்றாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்ன இல்லையா? நீங்க என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு சில சில பேத்துக்கு ஒரு 20 வருஷம், 25 வருஷம் ஆயிருக்கலாம். நான் இந்த விஷயத்துக்குள்ள வர்றதுக்கும் அந்த மாரியான டைவர்ஷன்ஸ் தான் இருக்கு. இப்ப கொரோனா டைம் பீரியட்ல ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி அந்த நெறைய கேம் விளையாண்டா சல்லி பார்க்க முடியும். அண்ட் இந்த மாரியான கேம்பிளிங் சைட்ஸ் இருக்கு. இதுல இவ்வளோ காசு போட்டா இவ்வளோ பார்க்க முடியும். டெய்லி ரூ. 500 நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஒரு நாளைக்கு 4,00,000 நான் ஏர்ன் பண்றேன். நீங்க சோஷியல் மீடியால பார்த்தீங்க. உங்களுடைய TikTok அக்கவுண்ட்ஸ், Facebookல எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. இந்த மாரி ஏர்ன் பண்றேன். எதனால ஏர்ன் பண்றேன்? அப்படின்ற எல்லாமே உங்கள டைவர்ட் பண்றாங்க. உங்க மைண்ட் செட்ட மேனிபுலேட் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து அந்த சைட்ல இருந்து நான் சொல்றது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எஸ் உண்மையாவே உங்களால ஏர்ன் பண்ண முடியும். பட் இத நீங்க ப்ராப்பர் வேல சரியான ஒரு ட்ரெய்னிங் மூலியமா தான் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். எஸ். இப்போ பொதுவா வந்து இப்ப ட்ரேடிங்ல இருக்காங்கல்ல. இப்ப ட்ரேடிங்ல இருக்கவங்க லாஸ் பண்றதுக்கான ரீசன்ஸ பத்தி பார்ப்போம். இப்ப இந்த ட்ரேடிங்ல பொறுத்தவரைக்கும் 100% 100க்கு 100 பேரும் வந்து ட்ரேட்ல வின் பண்றாங்களா அப்படின்னா, இல்ல கண்டிப்பா முடியல. இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 80% ஒரு 90% உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எதையுமே கத்துக்கிறாம தங்கிட்ட இருக்க காசு போட்டு லாஸ் பண்றவங்க தான் இருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ட்ரேடிங் அப்படின்ற விஷயத்த கத்துக்கிறாம இறங்குனீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். எதுவும் தெரியாம நம்ம ஒரு மார்க்கெட்ல சர்வைவல் ஆக முடியுமா? ஒரு கார ஓட்டுறீங்க. எதுவுமே தெரியாம அந்த கார ஓட்ட முடியுமா? இல்ல இல்லையா? அதுக்கான சரியான ஸ்பீட் லிமிட்ட மெயின்டெயின் பண்ணும். அதுக்கு சரியான ஃபியூல் இருக்கணும். சரியான மெயின்டனன்ஸ் இருந்தா தான் அந்த காரு நல்லா அந்த ரோட்ல ஓடுமே தவிர, எதுவுமே தெரியாம ஒரு மார்க்கெட்ல நீங்க போயிட்டு குதிக்கிறீங்க அப்படின்னா, எப்படி உங்களால சர்வை பண்ண முடியும்? ஸோ இந்த விஷயம் தான் உங்கள சுத்தி நடக்குது. அண்ட் வந்து அதிகமா ஆசைப்படுறது, ஓவர் லெவரேஜ். ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு தெரியும், மாசம் இவ்வளோ தான் சம்பாரிக்கிறோம். நமக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருந்தா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஃபேமிலிய ரன் பண்ண முடியும்ன்ற ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கேத்த மாரி எவ்வளோ ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு சரியான பிளான் இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கைட் பண்றேன் இல்லையா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன? இது இந்த மாரி தான் நடக்குது. அப்படின்றது மாரி நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு பிளான கிரியேட் பண்ண மாரி, உங்களுக்கும் ஒரு ட்ரேட் பண்றதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். நீங்க ஒரு சரியான பிளான்ல இருந்தா தான் மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இருந்தா தான் உங்களால ட்ரேட் பண்றப்போ அதுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நெறைய பேர் வந்து லாஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லட்டுமா? எமோஷனல் ட்ரேடிங். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நெறைய பேத்த வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டா 5 இயர்ஸ்ல வந்து அதுக்கும் எக்கச்சக்கமான பேர்கிட்ட நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம், எமோஷனல் ட்ரேடிங். அவங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றத சொல்றாங்க. இதுல இருக்க எல்லா பிரச்சனையுமே நான் உங்களுக்கு சரி பண்ணி குடுப்பேன். எங்களுடைய பின்ஃபாக்ஸ் அகாடமி உங்களுக்கு சரி பண்ணி குடுக்கும். இந்த ப்ராமிஸ நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ட்ரேட் பண்ண அனுபவம் இருக்கா? இதுக்கு முன்னுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட கேள்விப்பட்டிருக்கேன். இல்லாட்டி ட்ரேட் பண்ண அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா?
யாருக்காவது? நான் இதுக்கு முன்னுக்கு ட்ரேடிங்ல இருந்திருக்கேன், எனக்கு இதுக்கு முன்னுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியும், அண்ட் வந்து இதுக்கு முன்னுக்கு நான் நிறைய லாஸஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகே, யாராவது இருக்கீங்களா? இல்லை, புதுசாக வந்திருக்கவங்க தான் நிறைய இருக்கீங்க இல்லையா? ஓகே. ம். யா, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. யா, பாஸ்ட் 6 இயர்ஸா 6 இயர்ஸா வந்து ட்ரேட் பண்றவங்களும் இருக்கீங்க. யா, குட். ஸோ நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்றீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து உங்ககிட்ட போகணும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ எங்களோட அனலைசிஸ் கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து எதுல ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேஸ்ல தான் பண்ண போறீங்க. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத வந்து என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிள், இது நாங்க யூஸ் பண்ற ஒரு மெத்தடாலஜி. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இதை எப்படி டீச் பண்றோம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா டிரெக்டா உங்களால அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு நிறைய என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்ல லாசஸ் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஏன் நம்ம லாஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். அதை தாண்டி மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ட்ரேடர் வந்து பிகினர் வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்ப்பாரு. ஓகே, ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்ப்பாரு. ஓகே, வெயிட் பண்ணுங்க, நமக்கு ஸ்க்ரீன் விளங்குதான்னு தெரியல. ஓகே. ஓகே. ஸோ மார்க்கெட்டில் ஒரு பிகினர், ஒரு ஃப்ரெஷராக வாரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதா இருக்கும். ஸோ அந்த நிலைமையில் தான் வருவீங்க. அந்த டைமில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கைட் பண்ணக்கூடியவராக இருக்கட்டும், அவர் நமக்கு கடவுள் மாதிரி தெரிவார். ஏன் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே அப்படின்னு. பட் அந்த அப்படி இருக்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சரியான மென்டரை அப்ரோச் பண்ணுறதுக்கே உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெல் ட்ரெயினாக இருக்கவங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ப்ரொஃபஷனலாக இருக்கவங்கள வந்து உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியாது. பட் இந்த மார்க்கெட்டுக்குள்ள மீடியேட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமா வந்து தான் இந்த நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அஃபிலியேட் கமிஷனாக இருக்கட்டும், அவங்க லிங்கை கொடுத்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், நிறைய சிக்னல்ஸாக இருக்கட்டும், எங்கிட்ட இப்படி ஒரு பொட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஐடியாவுமே இல்லாமல் எனக்கு உங்ககிட்ட இருந்து இந்த காசை தாங்க, நான் ஒரு ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணி தரேன்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டுக்கு தள்ளப்படுறவங்களா இருக்கட்டும் அப்படின்னவங்க நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இழந்திருப்பீங்க அதனால. ஸோ ரீசெண்டாக கூட என்னோட கிளாஸஸில், இப்போ இது தேர்ட் பெட்ச், அண்ட் நிறைய கிளாஸஸில் வந்து நான் பார்த்த விஷயங்கள், என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுற மெம்பர்ஸோட மைண்ட் செட் என்னன்னா, நிறைய வந்து லாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னுக்கு நான் கேட்ட கேள்வி அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா இல்லை, ஆனால் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பொட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா மனுஷன் அப்படின்றது தானே நம்ம இல்லையா? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மெனிப்புலேஷன் அப்படின்றது ஆகிரும். எது நமக்கு ஷார்ட்கட்ஸ்ல இருக்கோ, எது நமக்கு ஈஸியா கிடைக்கும்னு நினைக்கிறோமோ, எதுக்குள்ள வந்து நமக்கு வந்து ஈஸியா ப்ராஃபிட் பண்ண நினைக்கிறோமோ, அதுல தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வாரீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு $100 இருக்கு. உங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லை, ஆனா படிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. சரிங்களா? ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பதிலா அந்த $100 கொண்டு போய் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல போடுவீங்க. இல்லைன்னா ஏதாவது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்குள்ள போடுவீங்க. லாஸ் பண்ணுவீங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை வந்து ஒரு அடாப்ஷனுக்கு ஆக்கும். நீங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து அடிக்ட் ஆயிருவீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க காசு போடுறது தெரியும். அவன் காசு கொடுப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்க காசை வந்து நான் படிக்கணுன்றதுக்காக செலவழிக்க மாட்டேன். எனக்குன்னு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனா புரோக்கருக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த லஸ் ஆனா பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எதுக்காக இந்த ட்ரேடிங்குள்ள வந்தோம்? நம்மளுடைய மைண்ட் செட் என்ன? உண்மையா நம்ம இதுல வந்து காசு பார்க்கணும்னா நம்ம எந்த வேலை போகணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல
நீங்கள் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தப்பான வேக்குள்ளே போகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய கரெக்ட் டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு மாறுறீங்க. அந்த டைரக்ஷன் நடக்கிற அந்த பீரியட் டைமில் நீங்கள் நிறைய விஷயத்தை எழுதுறீங்க. இருக்கிற தங்கம் கோல்டெல்லாம் விற்று கூட வந்து ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன்னா ப்ராப்பர் நாலேஜ் இல்லை. புரியுதுங்களா? இப்போ அந்த நாலேஜுக்காக பின்ஃபாக்ஸ் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ மார்க்கெட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி அதை எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். எங்களுடைய 5 வருஷம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ அதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமோ அதை உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன்னா அதுக்கு காசு கொடுத்தது இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன், இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் தந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ இவ்வளோத்துக்கு பின்னாடியும் இந்த 5 வருஷம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ஷார்ட் பண்ணி, லிமிட் பண்ணி, சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? எதுக்காக? நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஒரு ப்ரோ ட்ரேடராக, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக. சரிங்களா? ஸோ எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றது, எதுக்காக இந்த ட்ரேட் எடுக்கப்பட்டுச்சு, ஏன் மார்க்கெட் இப்படி வேலை செய்யுது, மார்க்கெட்டில் எதுக்காக நியூஸை பார்க்கணும் அப்படின்னு டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் உங்களை ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்போ, மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ நாங்கள் சிக்னல்ஸை செல் பண்ணுறது. ஒரு ப்ரொஃபஷனலானவங்க, ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறவங்க எந்த ஷார்ட்கட்ஸுக்கும் தன்னை வந்து உட்படுத்திக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என்னோட லைஃப்பில் நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட இந்த மாதிரி சிக்னல்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் நான் பண்ணதில்லை. ஏன்னா நம்ம படித்து நம்மளா ட்ரை பண்ணி எடுக்கிற ப்ராஃபிட்டில் வர அந்த சந்தோஷம் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ப்ராப்பர் நாலேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சாதாரண ஒரு ட்ரேடருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் தானே வரக்குள்ளே டைவர்ட் ஆயிடுவீங்களே, உங்களை தானே தடுத்து நிறுத்திருக்கும், உங்களுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து காசு பிடுங்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கும்ல, அந்த கூட்டத்திட்ட இருந்து தப்பிச்சு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து நாம் படிக்க போகிற ஸ்ட்ராட்டஜி, கான்செப்ட் எதுன்றதை பார்ப்போம். இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லா ட்ரேடிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்னால், இப்போ நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணுறோம், ஒரு கிளாஸுக்கு போகிறோம், டிரைவிங் கிளாஸுக்கு போகிறோம், ட்ரைவ் பண்ணுறோம். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு டெக்னிக், நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ப்ரைஸ் ஃபிக்ஷன் பார்த்துருப்பீங்க, லாஜிக்கல் ட்ரேடிங்னு பார்த்துருப்பீங்க, அண்ட் கேண்டில்ஸ்டிக் சிஆர்டி தியரி அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கான்செப்ட்லாம் தாண்டி இதுக்குள்ளே நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க, பேங்க்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க, நம்மள மாதிரியான புது புது ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ரீட்டைலர்ஸ், நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ இந்த பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய ஆக்கள். அவங்க தான் அந்த மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. பேங்க் கிட்ட தான் நம்ம நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத காசு இருக்கு. நம்ம கிட்ட அதை விட ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்காரு இல்லையா? ஸோ நம்ம கிட்ட குறைஞ்ச அளவான காசு இருக்கும். மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணக்கூடிய அளவு கேப்பபிலிட்டி இருக்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்குள்ளே இருக்கவங்க, அதாவது பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கோஆபரேட்ஸ்குள்ளே தான் இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்படி மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தனி டீம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ற ஒரு பேனல் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அவங்க எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக பண்ணி தான் இன்னைக்கு பேங்க்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட லாங் சேங்ஷன்ஸாக இருக்கட்டும், பேங்க்ல கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த கிளாஸில். ஸோ பேங்க்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்றது தான் நாம் இந்த கிளாஸஸில் முழுமையாக படிக்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற இந்த மென்டர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து லைஃப் டைம் உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் எங்களுடைய பெனிஃபிட்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் கற்றுக்கு தரதுக்கு ரெடியாக இருக்கோம், நீங்கள் கற்றுக்குறீங்களா அப்படின்றது தான் எங்கள் கேள்வி. ஸோ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போது மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை பற்றி பார்ப்போம். இப்போ பரவாயில்ல, இந்த 4 இயர்ஸாக ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றது இருக்குது. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிடி அப்படின்றது, அதாவது இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் அப்படின்றதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான். அதோட சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட வெர்ஷன் தான் இந்த எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க.
எஸ்எம்சி மீன்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எஸ்எம்சினா என்ன நிறைய சொல்றாங்களே, இதுக்குள்ள இன்டெப்தா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது சொன்ன மாதிரி மார்க்கெட்ல நிறைய பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிஹேவியரை புட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த எஸ்எம்சி கான்செப்ட். இதை வந்து உலகத்துல ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிச்ச விஷயங்களை எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அதை சொல்லி தரது ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதை சொல்லி தரதுக்கு எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கிறேன் இதை. அண்ட் இந்த எஸ்எம்சி கான்செப்டை எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் வந்து இந்த பேங்க்ஸ் வந்து உள்ளுக்கு வராங்க, அவங்கள்ட்ட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எதனால மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனை நமக்கு கொடுத்துச்சு, மார்க்கெட்ல எப்படி நியூஸ் எஃபெக்ட் ஆச்சு, அந்த நியூஸுக்கு வந்து மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, நம்ம போறவே சரியா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எஸ்எம்சிக்குள்ள தான் வரும். இதோட பவர் என்ன அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன். இதை வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வருஷ கணக்காக ஆகாது. வெறும் ஒரு 15 நாள் போதும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஐசிடின்ற கான்செப்ட்ல இருந்து தான் எஸ்எம்சி அப்படின்னு வந்துச்சு இல்லையா. ஐசிடி வந்து நீங்க சரியா படிக்கிறதுக்கு ஒரு 1 இயர் ஆகும். அது ஒரு பெரிய கான்செப்ட். அதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட வெர்ஷன் தான் எஸ்எம்சி. எஸ்எம்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸால சர்டிஃபை பண்ணப்பட்டது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலிடா வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஸ்ட்ராட்டஜி ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸோ நீங்க பரவாயில்ல, நீங்க சோஷியல் மீடியாவில் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதை விட அதில் எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் அதை டீச் பண்ண போறேன். அண்ட் எந்த டைம்ல நம்ம ட்ரேட் மார்க்கெட்டுக்குள்ள அப்ளை பண்ணணும், மார்க்கெட்ல வந்து நடக்கிற லாசஸை எப்படி லிமிட் பண்றது, நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோலை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, கான்ஃபிடென்ட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி மேக் பண்றது, மார்க்கெட்ல நடக்கிற பிரைஸ் டு மூவ்மெண்ட்ஸை நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி வந்து ஃபாலோ பண்றது எல்லாமே இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்குள்ள தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சம்பந்தமா கேள்விப்பட்டிருக்கீங்களா காய்ஸ்? யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தா சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. யாருக்காவது எனி ஐடியாஸ் இல்லையா? எஸ்எம்சி இந்த ட்ரேடிங் ரிலேட்டடா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றது 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் இருக்கீங்களா? அதில் கேள்விப்பட்டிருந்தா எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. எஸ், யா, நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, யா, ஓகே, சரி, ஓகே. இப்போ இந்த எஸ்எம்சி பத்தி படிக்கிறோம் இல்லையா. ஸோ இதுல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல இந்த எஸ்எம்சி கான்செப்ட் அப்படின்றது எந்த அளவு ஒர்க் பண்ணுது அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். வெயிட். ஓகே, ஐ திங்க் இப்போ என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு விளங்குனுச்சுன்னா சொல்லுங்க, எஸ்ன்னு ஒருக்கா மெசேஜ் போட்டு விடுங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த எஸ்எம்சி கான்செப்டை நாங்கள் எப்படி உங்களுக்கு படிப்பிக்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த கோல்டு சார்ட் இல்லையா, கோல்டு டு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை உங்களால் பார்க்க முடியும். இந்த கோல்டு சார்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அனலைஸ் பண்ண மெத்தடாலஜி யூஸ் பண்ணி இந்த கோல்டு சார்ட்டோட அப்டேட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் இங்கே அனலைஸ் பண்ணி எடுத்த ட்ரேடு இது டு மார்க்கெட் டு மூவ்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். இதுதான் பவர் ஆஃப் எஸ்எம்சின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்மளால மார்க்கெட் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ள இந்த சாதாரண ஒரு கோல்டு சார்ட் மார்க்கெட்டுக்குள்ள பேங்க்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட் எங்க வச்சிருக்காங்க, பேங்க்ஸ் வந்து எங்க வந்து என்டர் ஆயிருக்காங்க, அவங்க எப்படி வந்து அவங்களோட புட் பிரிண்ட்ஸை வந்து மார்க்கெட்டுக்குள்ள அடாப்ட் பண்றாங்க, ஏன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லெஸ் பண்றாங்க, அதெல்லாம் வந்து இதுக்குள்ள தான் கம்பைன் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ
இந்த எஸ்எம்சி கான்செப்டை இந்த அளவு நாங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட் டு கேபிட்டல், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்க ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவு போயிருக்கு, எந்த அளவு மார்க்கெட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்க. ஒவ்வொரு டைமும் மார்க்கெட்டுக்குள்ளே எடுக்க வேண்டிய விஷயங்கள், மார்க்கெட்டுக்குள்ளே பேங்க்ஸ் எப்படி வராங்க, எல்லா விஷயங்களையுமே நாங்கள் உங்களுக்கு இந்த எஸ்எம்சி கான்செப்ட் வழியாக சொல்லிக் கொடுக்குறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் இந்த எஸ்எம்சியை படிக்கணும் அப்படின்னு இதில் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ கிளாஸுக்குள்ள நம்ம என்னென்ன விஷயங்கள் படிப்பிக்கிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கிளாஸுக்குள்ள இப்போ இந்த எஸ்எம்சி கான்செப்ட் படிச்சோம்ல, அதாவது ஒரு பேங்க்ஸோ இன்ஸ்டிடியூஷனோ அவங்க எப்படி ட்ரேட் பண்றாங்க, அவங்க எப்படி ஒரு பேனலை வச்சு ட்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க, ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, அதே விஷயத்த நம்ம கத்துக்க போறோம். ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எஸ்எம்சி கான்செப்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ மார்க்கெட்ல எஸ்எம்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் பேஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் ட்ரேட் பண்ண போறோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலாகவும், அதாவது நியூஸ் அனலைசிஸ் அண்ட் வந்து டெக்னிக்கலாகவும் பயங்கரமா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறோம். இப்போ ஃபண்டமெண்டல் அண்ட் வந்து டெக்னிக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நார்மலாக வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும். மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணுறதா நியூஸ். ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பிரசிடென்ட் ஸ்பீச் பண்ணுறாருன்னா அந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டோட எஃபெக்ட் பண்ணும். அந்த நியூஸ் எந்த பக்கம் போகுது, அதனால என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையும் செக் பண்ணுறது தான் இந்த ஃபண்டமெண்டல் அப்படின்வாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம், மார்க்கெட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம படிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த நம்மளுடைய கோர்ஸ் மாடியூலில் பார்ப்பீங்க. இதில் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் பேஸ் கான்செப்டில் ஹை வின்னிங் ரேஷியோ இருக்குது, அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் நாங்கள் முக்கியமாக எந்த சிக்னல்ஸும் ஷேர் பண்ணுறதில்ல. உங்களுக்கு லைஃப் டைம் எக்ஸஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரிங்களா? லைஃப் டைம் எக்ஸஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதையும் தாண்டி வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இந்த எங்களுடைய செஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, மார்க்கெட்டில் நம்ம என்ன மாதிரியான புரோக்கர்ஸ், என்ன மாதிரியான விஷயங்களை படிக்கணும், மார்க்கெட்டில் ட்ரெண்டு அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எந்த அளவு ஒர்க் பண்ணும், உண்மையாக வந்து எஸ்எம்சி வேல்யூ எப்படி வந்து நமக்கு வேல்யூ சேர்க்குது, மார்க்கெட்டில் உண்மையாக சர்வே பண்ண முடியுமா, அதுக்கான எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ண கோர்ஸ் மாடியூல் வந்து கிரியேட் பண்ணுறோம். இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் என்னோட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கள் டீமோட முக்கியமான எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி தான் இந்த கோர்ஸை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அடுத்த பெட்ச்க்கான இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் October 9th வந்து நடக்க இருக்கு. ஸோ இதை வந்து வெறும் ஒரு கோர்ஸ் செல்லிங்காக இந்த செமினாரை வந்து நான் இது பண்ணலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்ற ஒரு அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடிங் பார்த்தினா ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதை தாண்டி இந்த கோர்சஸில் வந்து நீங்கள் இன்டெப்த்தாக படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சரில் நீங்கள் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை யாரோ மூலியமாக படிக்க தான் போறீங்க. அதுக்கான கட்டாயம் நமக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா மார்க்கெட்டில் கண்ட்ரீஸில் நடக்கிற இன்ஃப்ளேஷன்ஸ் அண்ட் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறது, அந்த டெவலப்மெண்ட் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். அதை நான் யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ 4 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரேடிங் அப்படின்ற விஷயத்த 50 வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னுக்குள்ள நிறைய கண்ட்ரிஸ் அதை பரவலாக யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல சைட் பிஸ்னஸை கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறதுனால நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து அடுத்த ஒரு லெவல் அப் ஆக போகுது. அண்ட் இதுக்கு நம்ம கட்டாயம் தள்ளப்படுவோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதுக்குள்ள இந்த மார்க்கெட்டை, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது சரியா கத்துக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயமான அடிப்படையான விஷயம். இதை நீங்க சரியா கத்துக்கலன்னா மார்க்கெட்ல இருக்க மீடியேட்டர்ஸ் கிட்ட மாட்டி உங்ககிட்ட இருக்க காசை இழக்கிறதுக்கும் அண்ட் உங்ககிட்ட இருக்க நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணாம இருக்கிறதுக்கும் ஒரு பேரியரா இருக்கும், ஒரு தடையா இருக்கும். இதை நீங்க எப்ப சரியா படிச்சுக்கிறீங்களோ அப்பதான் உங்களால சரியா மார்க்கெட்ல earn பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்சஸ், அதாவது எங்களோட நெக்ஸ்ட் பெட்சஸ், நீங்க என்னோட டிராவல் பண்ண போற அடுத்த பெட்ச் வந்து பாத்தீங்கன்னா October 9th ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 3 நாள் நடக்கும், Tuesday, Thursday, Saturday. அண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? அரௌண்ட் 40,000. நீங்க 40,000 பே பண்ண வேணாம்.
இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,000 தான் இருக்குது. அதில் வந்து இந்த மாதம் ஜாயின் பண்ணிக்கணும், இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. இன்டெப்த்தான டீட்டெயிலான லெக்சர்ஸ் நீங்கள் கற்றுக்கணும், ஈஸியாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கான நம்பர் இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டாலும் பரவாயில்ல. ஸோ உடனே 15,000 கட்டணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5,000 பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து 1 வீக் கேப்பில் வந்து உங்களுடைய பேலன்ஸ் பேமெண்ட்டை பே பண்ணி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்ற ஒரு 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 டீட்டெயிலான விஷயங்களை கற்றுக்கிறப்பீங்கன்னு நினைப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த இந்த செமினாரில் ஏதோ ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதை தாண்டி நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறப்போ அந்த படிக்கிறதுக்கான ஸ்டேஜை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் லைஃப் டைம் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுனால எங்களுடைய கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வந்து வின்னிங் ரேஷியோ தரக்கூடியதாக இருக்கும். அதிகமான growth எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் அதோட நீங்கள் என் கூட வந்து ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு பாத்தாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்தையும் கோர்சஸில் லைவ் கிளாஸஸில் பார்க்கணும்னு நம்புகிறேன். வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் லைவ் கோர்சஸில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வேல்யூபிளான டைமை எனக்காக கொடுத்ததுக்கு. அண்ட் நிறைய விஷயங்களை என்னால் முடிஞ்ச இந்த சின்ன டைம் பீரியடில் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் சொல்லிக் கொடுக்காட்டி இன்னொருத்தர் யாராவது சொல்லிக் கொடுக்க தான் போகிறாங்க. பட் அது என் மூலியமாக உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு நான் நினைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு கிளாஸ்க்கான எல்லா அப்டேட்ஸும் உங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் அண்ட் டெலிகிராம் சேனல்ஸில் வந்து சேர்ந்துடும். அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இருக்க சேனல்ஸில் உங்களுக்கான வாட்ஸ்அப் நம்பர்ஸ் வந்து சேரும். விருப்பப்படுறவங்க இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்டு பார்க்கலாம். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. குட் நைட் கைஸ்.